ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. காலைல எந்திரிச்சிட்டு நைட்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ காலைல குடலும் ரத்த பொரியல் ரத்தமும் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு ரத்த பொரியல், அதில் வந்து ஆச்சியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, இன்னொன்று சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி பீஸாக போட்டுட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாட்டே ஆகும், அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தனியாக, பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக, இதெல்லாமே தனித்தனியாக அந்த உரலில் இடித்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு பின்னாடி கொல்லை பக்கத்து வந்து மாடியில் தான் இருக்கும். கொல்லைப்பக்கம் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கிட்ட குரங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பின்னாடி அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு போயிடும். ஸோ இந்த இப்போ கூட குரங்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் வீடியோவில் பின்னாடி காமிக்கிறேன் அவங்கள. நெக்ஸ்ட்டு பூ அந்த இலை போட மறந்தாச்சு, அதனால் இலையை இடையில போட்டுட்டோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்துட்டு ஒரே ஒரு இது ரத்தம்தான். ஸோ அதனால் அம்மா வந்து 2 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. வெங்காயம் இடித்து வச்சது, நெக்ஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனித்தனியாக இடித்து வச்சது, நல்லா சாப் பண்ணி வச்சது, இதை போட்டு நல்லா கிண்டிக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை மேலே தூவிக்கிறாங்க. ஏற்கனவே ரத்தத்தை வந்து நல்லா கழுவி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா பீஸாக எடுத்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி நார்மல் பீஸாக எடுத்து அம்மா வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதை மேலே போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்றாங்க. ஆக்சுவலி இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவா பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கும் போதே ஒரு ஹாஃப் வேக்காடில் தான் பாயில் பண்ணணும். உப்பு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதை போட்டு கொஞ்சம் நேரம் அது பாயில் ஆகட்டும். வச்சாச்சு. நான் சொன்னேன்ல குரங்கு வந்துட்டு பின்னாடி டேப்பை திறந்து விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதான் டேப்புங்க பாருங்கள், டேப்பை திறந்து விட்டு போயிருக்காங்க. அடிக்கடி நாங்கள் போய் டேப்பை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பின்னாடி ஒரு பாதாம் மரம் இருக்கும். ஸோ அதில் அடிக்கடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்கள், நான் மேலே காமிக்கிறேன். குரங்கு வந்திருக்காங்க, இப்போ கிளம்பிட்டாங்க போல். அப்புறமாட்டி வரும் குரங்கு காமிக்கிறேன். இது சைடில் வந்துட்டு குடல், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். குடல் வாங்கி வச்சு வேக வச்சாச்சு. அதுவும் குடல் குழம்பு மாதிரி, குடல் கிரேவி மாதிரி செஞ்சோம். அதுவும் சைட் பை சைடு அதுக்கு வேக வச்சு அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ரத்தத்துக்கு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அந்த ஸ்மெல்லு அந்த இதுக்காக போகிறதுக்காக கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் போட்டோன்னா அந்த ரா ஸ்மெல்லு போகும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிறாங்க. இதுக்கடையில் வந்துட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் இது தேங்காய் அதில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் நம்ம ஊற்றிக்கணும். தேவைங்கிற அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா பாயில் ஆனனால இப்போ நம்ம ரொம்ப பாயில் பண்ண வேணாம். இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிருக்க இந்த கோகோனட்டை, இந்த தேங்காய் வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவு கொஞ்சம் வெந்தால் போதும். இதுக்கிடையில் நம்ம இடையில பருப்பு வேக வச்சுருப்போம். அந்த பருப்பு போட்டால் இன்னும் நல்லா அந்த கடை ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் நல்லா வரும். அதனால் அந்த பருப்பை தனியாக வேக வச்சுட்டு சும்மா கொஞ்சமாக வேக வச்சுட்டு ஒரு 2-3 விசில் மட்டும் வேக வச்சுட்டு அதே ஃபைனலாக இதில் ஆடப் பண்ணிக்கணும். இப்போ சைட் பை சைடு அந்த குடலுக்கு வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பருப்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு மல்லித்தலை போட்டு
கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். நல்ல ஸ்மெல்லு வருது. நல்லா இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். இருங்க காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், சுட சுட ரத்த பொரியல் காலையிலே ரெடி. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எம்மியாகவும் நல்ல சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.